புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களும் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பணம் கொடுக்கும் வேட்பாளர்கள் மேல நடவடிக்கை சட்ட திருத்தம் கொண்டு வர சட்ட ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை தகுதி இழப்பு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக வேட்பாளரை தகுதி இழப்பு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு பரிந்துரையை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்ன பொருள்? எங்களிடம் தீர்வை எதிர்பார்க்காதீர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் சட்டம் இயற்றி இதற்கான தீர்வை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள்னு மிக சரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிறது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. இதுதான் உயர்நீதிமன்றம் செய்கின்ற தவறே. இதுதான் ஒரு பொதுநல வழக்கு வரும்பொழுது உயர்நீதிமன்றம் எடுக்கிற ஸ்டாண்ட் இதுதான். மக்கள் பார்த்துக்குவாங்க, நீங்க பொதுநல வழக்கு போடாதீங்க. இப்போ இது மாதிரி ஒரு வழக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன நினைக்கணும்னா, இப்படிப்பட்ட வழக்குகளை அவர் நிலுவையில் வைக்கணும். நீங்க இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டு உடனே யாரோ ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அது மக்கள் பார்த்துக்குவாங்க, நீங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா போதும், அது கவர்மெண்ட் பார்த்துக்கோ. இவங்க கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற கடமையை விட இவங்களுடைய கடமை மகத்தானது. அப்படி இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றம் இப்படிப்பட்ட வழக்குகள் அவங்க கிட்ட வரும் பொழுது முதலில் அந்த வழக்குகளை நிலுவையில் வைக்க வேண்டும். இப்போ யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் விட்டுருக்கணும், யூனியன் ஆஃப் இந்தியா கருத்தை அவங்க கேட்டிருக்கணும். இந்த 2 கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க, இந்த 2 கேண்டிடேட்ஸ் வந்தோட அவங்க நிறுத்திருக்க கூடாது. இதையே பொதுநல வழக்காக அவங்க பாவிச்சிருக்கணும். ஒரு பப்ளிக் சர்வெண்டா வர்றதுக்கு முன்னாலேயே லஞ்சம் விளையாடுது. ஆனா பப்ளிக் சர்வெண்டா வந்த பின்னால யாராவது ஒருவர் அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றால் இமிடியட்டா அவர் அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு சாதாரண குடிமகனை நீங்க அரெஸ்ட் பண்ணி தண்டிக்கலாம். பப்ளிக் சர்வெண்டா வரப்போறாரு, அப்பவே லஞ்சம் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தின் கடமை என்ன? இது போன்ற தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் எழுதக்கூடாது, இந்த வழக்குகளை முடித்து வைக்கக்கூடாது. அதுதான் உயர்நீதிமன்றம் மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா நான் பாக்குறேன். ஐ டிஸ்அக்ரி வித் மை லேர்னர் பிரதர். என்னன்னா, சட்டத்தின் ஒவ்வொரு செயலும் சட்டத்தின் சாங்ஷன் இருக்கணும், சட்ட அதிகாரம் இருந்தா தான் அதை பண்ண முடியும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இது சட்டத்தில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது, அதனால பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ஆனா சட்டம் இயற்றும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு, அது கோர்ட்டுக்கு கிடையாது. அதை ஒத்துக்கிட்டாங்க யாரு. இப்படி ஒரு அவலநிலை அனாமலி இருக்குதுன்னா இந்த ஒரு மெலடியை, இந்த ஒரு குறைபாட்டை தீர்வு பண்றதுக்கு நீங்க சட்டம் வேணும், சட்டத்தின் இல்லாதனாலதான் எங்களால தகுதி இழக்கம் செய்ய முடியலன்னு சொல்றீங்களே, நீங்க சட்ட கமிஷனுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றேன். இட்ஸ் ஓன்லி சஜஷன். ரெண்டாவது, இது தேர்தல் ஆணையத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ் டொமைன்ல இருக்கிற விஷயம். அது ஒரு இப்படி கோர்ட் எப்படி எங்கே ஒரு தனியா இருக்கோ அது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு அது எக்ஸ்க்ளூசிவ் டொமைன். அதுல இது கோர்ட் அதிகமா தலையிட முடியாது. இதை சரியான நிலப்பாடு எடுத்துட்டு ஏதாவது முடிவு செய்ய வேண்டியவங்க மக்கள் தான், அவங்க எடுத்துக்குவாங்க. ஓட்டுக்கு துட்டு பணம் கொடுக்கறதும் தப்பு, பணம் வாங்குறதும் தப்பு. பணம் வாங்குறாங்கன்னா மக்கள் தான் வாங்குறாங்கன்னா அவங்களே பார்த்துட்டு ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை மட்டும் கொடுத்துட்டு முடிச்சு வச்சிருக்கு. இந்த அளவுல முடிச்சு வச்சது நான் சரியான தீர்ப்பா தான் நான் பாக்குறேன். அந்த கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு பொருள் இல்ல. கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எல்லாருமே, ஈவன் தி பிரசிடென்ட் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு, கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணும் பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. வழக்கு வரும்போது வழக்கு மூல ஆதாரத்தை பார்த்துட்டு தீர்ப்பு சொல்றதுதான் கோர்ட்டுக்கு வேலை. சட்டத்தின்படி ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு லா நம்ம அங்க ஒண்ணு பார்க்கணும். அந்த சட்டத்தில் இல்லாத இவங்களே கோர்ட்டே ஏதோ சட்டத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்களே ஏற்றி 3வது சேம்பரா மாதிரி பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இப்படி ஒரு சட்டத்தில் ப்ரொவிஷன் கிடையாது, பணம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க அதனால நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்ற அதிகாரம் எங்களுக்கு இல்ல, ஆகையினால தான் பண்ண முடியலன்றாங்க. ரெண்டாவது இன்னும் ஒண்ணு இதை பார்க்கணும், இது இன்னைக்கு வந்த பிரச்சனை 40-50 வருஷமாவே இப்படி இந்த பேச்சு பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதம் வந்திருக்கு. அப்போ ஒரு கவுண்டர் வாதம் ஒன்று வைக்கப்பட்டது. என்னன்னா, ஒரு வெற்றி பெற ஒரு வேட்பாளருக்கு அவருக்கு
அவருக்கு எதிராளியானவர் மக்கள் வேட்பாளரே போய் நேரடியாக பணம் கொடுக்கறது கிடையாது. அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் அவங்க தான் கொடுக்குறாங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்களே பணம் கொடுக்குற மாதிரி இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி ஆளுங்களை வேட்பாளரை மாட்ட விட்டுட்டா, சோ தெர் இஸ் எ டேஞ்சர். நேர்மையான வேட்பாளரையே இது மாதிரி ஒரு சூழ்நிலையில பணம் கொடுத்து அவரை தகுதி இழக்க செய்யற ஒரு அட்டம்ப்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேல பணம் வாங்காத இருக்கிறதுக்கு நம்ம மக்களும் பொதுமக்களும் தயாராகணும். சட்டம் இல்லாதனால, சட்ட திருத்தம் இல்லாம இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது. அதை சரியா தான் சொல்லி இருக்கு. நான் அதை சரியான தீர்ப்பாக பாக்குறேன். அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், சட்ட திருத்தங்களை நீங்கள் செய்யுங்கள் சொன்னா அவங்க செய்ய போறதில்லை. இது அவங்களுக்கு வசதியான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களும் பணம் கொடுக்க போறாங்க, அவங்களும் தேர்தல் நிற்க போறாங்க. சோ நம்ம பார்லிமெண்ட் நீங்க எல்லாத்துக்குமே நம்ப முடியாது. அதற்காகத்தான் சட்டம் இல்லை என்றாலும் கூட இது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். இன்னைக்கு என்டையர் டெவலப்மெண்ட் ஆஃப் லா 1950 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான டெவலப்மெண்ட் எல்லாம் ஜட்ஜஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கடிதம் போட்டால் அதை வழக்காக தீர்மானியுங்கள், வழக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றதெல்லாம் சட்டம் கிடையாது. சோ இந்த உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றமாகட்டும் சட்டம் இல்லாத பொழுது சட்டத்தை புதிதாக உருவாக்க அவர்கள் முயல வேண்டும். அது ஒன்றும் தப்பே கிடையாது. இவங்க எப்போ வாட் ஐ சே இஸ் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது லாவ் ஆயிடுச்சோ, இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லி இருக்கணும் ஈஸியாக டைரக்ட் பண்ணும், சஜஷன் கொடுக்கக்கூடாது. அந்த டைரக்ஷனுக்கும் சஜஷன் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க இதை செய்யலாம் போதும் அப்படின்ற இதை கோர்ட் மாத்திக்கணும். மூன்று அமைப்புகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஒருவருடைய எல்லைகளுக்கு எல்லையை தாண்டி இன்னொருவர் வந்துடக்கூடாது அப்படிங்கறதை மீறி நீங்க சொல்ற மாதிரி நடந்தா அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு குற்றம். இல்ல, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன். இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன் அவங்க சொல்றாங்க நீங்க செய்யலாம். ஜுடிஷியரின்றது ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியரி தான். பாத்தீங்களா, நீதி என்பதே நான் எல்லாவற்றையும் தாண்டி நீதி செலுத்தலாம். சட்டத்துக்கு உட்பட்டு நீதி செலுத்தணும் இல்லை, நியாயத்துக்கு உட்பட்டு நீதி செலுத்தலாம். அதுதான் உங்களுடைய டியூட்டி. சோ அதை தட்டி கழிக்கிறது தான். அதாவது நிறைய பொதுநல வழக்குகள் நாங்கள் பார்த்திருக்கோம். பொதுநல வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அலர்ஜி. ஏன்னா மற்ற வழக்குகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொதுநல வழக்கு 1000 வழக்குகளை தடுக்கும். அது இந்த உயர்நீதிமன்றம் உணர வேண்டும், உச்சநீதிமன்றம் உணர வேண்டும். இது இப்படி இல்லை. இந்த ஒரு 20 வருஷமா தான் இந்த போக்கு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால பொதுநல வழக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இதை பொதுநல வழக்காக பாவித்து வேறு மாதிரியான ஆணைகளை பிறப்பிக்க இந்த உயர்நீதிமன்றம் தவறிவிட்டது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. பொதுநல வழக்கு சாரி, ஐ டிஸ்அக்ரி வித் மை ஃப்ரெண்ட். சட்டம் இயற்ற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான், கோர்ட்டுக்கிட்ட கிடையாது. ஃபார் எவ்ரி திங், அதாவது ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு லா அண்ட் ஈக்விட்டி நம்ம ரெண்டு விதத்தில் இருக்குங்க. அக்கார்டிங் டு லா அண்ட் அக்கார்டிங் டு ஈக்விட்டி, அது காமன் லால டெவலப் பண்ணுது. இது சட்ட பிரகாரம் தான் தீர்வு கொடுக்க முடியும். சட்டத்துக்கு புறம்பாக இவங்களே சட்டத்தை எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. கோர்ட்டு தேர்ட் ஹவுஸ் கிடையாது. லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. இன்னொரு கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு தேர்ட் ஹவுஸா மாறிடக்கூடாது. அது கிடையாது. அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அகைன்ஸ்ட். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் வழிவந்த சட்டம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்புகளை பிரசிடென்ட்ஸ், அது பிரசிடென்ட்ஸ் அது சில நேரத்தில் இவங்களே எடுத்துக்கிறாங்க. பிளேட் கையில இப்ப கோர்ட் நீதிபதிகளை நியமிக்கும் இது இவங்களே உருவாக்கின சட்டம் தான். அது இவங்களே ஆக்கிரமிச்சுட்டாங்க அந்த ஏரியாவை. ட்ரெஸ்பஸர் அது நான் 14 வருஷம் இருந்துட்டா ட்ரெஸ்பஸர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஈஸ்ட் பாத்தியா ஒரு மாதிரி நாங்க இவ்வளவு நாளா நாங்க அதை பிடிச்சிக்கிட்டோம், நாங்க விடமாட்டோம் அப்படின்றாங்க. வேற ஒருத்தர் அது அப்ப கவர்மெண்ட்டும் பண்ணது தப்பு. அதாவது ட்ரெஸ்பஸரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொன்னா ஓனருக்கு தெரிஞ்சு, உரிமையாளருக்கு தெரிஞ்சு ஒருத்தன் 14 வருஷம் 12 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை வெளியே போகணும்னு சொல்லாத இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன, he is adversely possessed, ரைட் ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் வாங்க. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் இப்ப அந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டு அட்வர்ஸ் பொசஷன் அது மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது. அளவோட இருக்கணும். இயல்பாக வருது அந்த சார் சொல்றது, ராமலிங்கம் சொல்றதுல இருந்து அக்கார்டிங் டு லா தான் நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு.
நீங்க நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் சட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டம் இருக்காது. சோ சட்டத்தின் அடிப்படை உணர்வை புரிந்து கொண்டு அதற்கான நியாயத்தை வழங்குவதும் நீதிமன்றத்தினுடைய கடமை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது நீதிபதியினுடைய புரிதலை பொறுத்துதானே அந்த தீர்ப்பு வரும். கண்டிப்பா. அதனால்தான் சோஷியல் கான்ஷியன்ஸ் இருக்கிறவங்களே நீங்க நீதிபதிகளா போடுங்கன்னு சொல்றோம். வெறுமனே சோஷியல் கான்ஷியன்ஸ்ங்கறத எப்படி வேணாலும் நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனா லாவை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ண முடியாது. இது கான்கிரீட் டேர்ம்ஸ்ல இருக்கு. அதனால கான்கிரீட் இந்த குற்றம் செய்தால் இவ்வளவு தண்டனை, இந்த தகுதி இழப்பு அப்படிங்கிறது லால இருக்கும். ஆனா அறத்தின் அடிப்படையில நீதிபதியினுடைய புரிதலின் அடிப்படையில ஒரு விஷயத்தை செட்டில் பண்ணார்னா அது அந்த புரிதல் இல்லாதவர்களுக்கு அநியாயமான தீர்ப்பாக தெரிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அறத்தின் அடிப்படையில தீர்ப்பு சொல்ற நிறைய நீதிபதிகள் வேண்டும் என்றதுதான் இந்த 60 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் சொல்றது. 60 ஆண்டுகளாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அறத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு எழுத வேண்டும், சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல. அதனாலதான் இந்த பொதுநல வழக்கு உருவாச்சு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு லா மட்டும் போறாது, ஜஸ்டிஸ் இருக்கணும். அதுதான் முக்கியம். அக்கார்டிங் டு லான்றது டிஃபரெண்ட். அக்கார்டிங் டு லா எவ்ரிபடி நோஸ். அதனால இவங்க டெவலப் பண்ற கடமைப்பட்டவர்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். எலெக்ஷன் பெட்டிஷன் எப்படி டிஸ்போஸ் ஆகுங்க? அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் டிஸ்போஸ் ஆகும். அதனால இது போன்ற வழக்குகளை முக்கியமான வழக்காக எடுத்துக்கொண்டு அவங்க யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் கொடுத்து இப்பவே சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கணும். அதுதான் உங்களுடைய டியூட்டி. சீர்திருத்தத்துக்கான அழுத்தத்தை நீதிமன்றத்தால கொடுக்க முடியும், சட்டத்தை ஏற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். இது இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது, வாத பிரதிவாதங்களை கேட்கறாங்க. கேட்டது நீங்க தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மனுதாரர் கேட்கறாங்க. செய்யறதுக்கு எனக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னு எதிராக தேர்தல் ஆணையம் சொல்லுது. என்னன்னா அப்படி ஒரு சட்டம் இல்லாம போது அதை பத்தி யோசனை பண்ணுங்களேன். உங்களுக்கு நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதுங்க சட்ட கமிஷன் சொல்லுங்களேன். அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அது சரியான அளவுல ஒரு எல்லை லக்ஷ்மண் ரேகா. அந்த லக்ஷ்மண் ரேகாவோட நின்னுகிட்டு இது எங்க வேலை கிடையாது. ஆனா சொல்லலாம் என்ன நடக்குது, யதார்த்தம் என்ன இருக்குது. ஏன்னா யதார்த்தம் 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறது கோர்ட்ல சொல்றாங்க. ஒரு ஆலோசனையா சொல்லிட்டு அதை முடிச்சு வச்சுறாங்க. 40 வருடங்களுக்கு முன்னாலேயோ 50 வருடங்களுக்கு முன்னாலேயோ கூட உச்சநீதிமன்றத்தில் இதை பற்றிய விவாதம் நடந்திருக்கு. அதுல அப்படி இருக்கும்போது இன்னும் சட்ட கமிஷனுக்கு, சட்ட ஆணையத்துக்கு நீங்க பரிந்துரை செய்யுங்க தேர்தல் ஆணையத்தினிடம் சொல்லி அந்த சட்ட ஆணையம் அந்த பரிந்துரையை ஏற்று அல்லது பரிசீலனை செய்து ஒரு சட்டத்தை ஏற்றி வர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை சட்டமன்ற தேர்தல்களை நாம சந்திக்க வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற நடைமுறை சிக்கல் அதுக்குள்ள இருக்கு. உண்மை. இதுல என்னன்னா இது எல்லா கவர்மெண்ட்டுமே எல்லா அரசுமே அதை பத்தி யோசனை பண்ணி இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கூட படிச்சிருக்கேன். என்னன்னா ஒரு நேர்மையான இது இப்படி ஒண்ணு பணம் கொடுக்க முயற்சிப்பவரை தகுதி இழக்க செய்யலாம்னு வந்துடுச்சுன்னா இப்போ நீங்களும் நானும் போட்டிடுறோம் வாதத்துக்கு, நியாயமா போட்டிட்டு இருக்கீங்க. நான் உங்களை தகுதி இழக்க செய்யணும்னா ஒரு எக்ஸ் ஒருத்தனை கூப்பிட்டு இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி இவனுக்கு நான் பணம் கொடுத்துட்டு 4 பேர் புகார் கொடுத்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா கேட்டா இன்னார் தான் பணம் கொடுக்க சொன்னார். ஏன்னா கொடுக்கப்பட்ட எக்ஸ் ஒரு நல்ல வேட்பாளரையும் நியாயஸ்தரையும் அதை பண்ணிட முடியும், அது பாதிக்கும். சோ அது ஒரு எப்படி நடைமுறைப்படுத்துறது, அது ஓட்ட இல்லாத எப்படி பண்றதுன்னு போது அந்த சிக்கல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் பேசாம அதை ஒன்றும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பேச்சு வந்தது. அப்படி போட்டா எதிர்கட்சியினரே பண்ணிடலாமே அந்த வேலையை, மாறி மாறி புகார் கொடுக்கலாமே. அப்போ இந்தியாவில் யாருமே போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். திமுக காரன் அண்ணா திமுக சொல்லும், அண்ணா திமுக அங்க சொல்லுங்க, எல்லா கட்சிக்காரருமே ஆளுக்கு 10 பேரை காசு கொடுத்துட்டு 10 பேரை புகார் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுல ஒரே ஒரு சஜஷன் இருக்கு. கட்சியை நம்ம பொறுப்பாக்கணும். இப்போ இம்பார்ட்டன்ட் சஜஷன் தான். ஒரு இண்டிவிஜுவல் காசு கொடுத்தா கூட கட்சி அதுக்கு பொறுப்பானது. இன்னைக்கு அவரை விட்டுட்டு நீங்க வேட்பாளரை ரத்து செய்தா கூட இன்னொரு வேட்பாளர் அந்த கட்சியில் தான் வர போறாரு. இறுதியில் கட்சியை பொறுப்பாக்கி கட்சியை டீரெகனைஸ் பண்ற அளவுக்கு இதை கொண்டு வரணும். அப்பதான் பயப்படுவாங்க. சோ இப்படிப்பட்ட செக்ஷன்லாம் எப்படி வரும்? நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு தனி மனிதராக இருக்கிற வேட்பாளரையே தகுதி இழக்க செய்ய முடியாத நிலையில இருக்காது கட்சி. அதனாலதான் உயர்நீதிமன்றம் அழுத்தம் கொடுக்கணும், இத சஜஷன்ஸ் வரவேற்கணும். நீங்க தட்டி கழிக்க கூடாது. என்னுடைய ஆர்குமெண்ட் இதுதான். உயர்நீதிமன்றத்திற்கு இந்த பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியுது. எப்படிப்பட்ட பொறுப்பு உங்களுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க நிச்சயமா யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு இதை வழக்கு கொஞ்ச நாள் நிலுவையில் வைங்க. 15 நாள் 30 நாள் இதுல என்ன இருக்கு? 10 வருடங்களா நிலுவையில் இருக்கு வழக்கு. இது போன்ற வழக்குகளை முக்கிய வழக்காக கருதி நிலுவையில் வைத்து அனைவரையும் அழைத்து நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்க அதை பார்த்தீங்க, நாங்க அதை பார்த்தீங்கன்னு சொல்றது உயர்நீதிமன்றத்தின் வேலை அல்ல. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், சிவில் ஜட்ஜஸ், ஜூனியர் டிவிஷன் செய்யலாம். ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு லா. நீங்க கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்,
நீங்க டெவலப் பண்ணி ஆகணும். இன்னொரு செய்தி இன்றைய நாளிதழில் பீகாரை பற்றியது. பீகார் மாநிலத்தில் நடந்து முடிஞ்ச 12வது வகுப்பு பொதுத் தேர்வுல கலை பாடப்பிரிவில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த ஒரு மாணவி செய்தி சேனல்கள் கேட்ட இன்டர்வியூல அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற பாடம் வந்து சமையல் தொடர்பானது அப்படின்னு பதில் சொன்னாங்கிறதை ஒட்டி ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அந்த முதலிடம் பெற்றவர்களை எல்லாம் பள்ளி தேர்வு கமிட்டி சிறப்பு குழுவினர் முன்னால நேர்காணலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்க ஒரு தேர்வு மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தேர்வாகாதவர்கள் முடிவுகளை ரத்து செய்துட்டு வேற ஏதோ புதுசா பண்ண போறோம்னு நிறைய இதெல்லாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறது? முதலிடங்கள் வரக்கூடிய நபர்கள் கூட இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது இல்லை அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல பாடங்களை மட்டுமே படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்வதா? அதுவும் என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குங்கிறதையும் அவங்களால சொல்ல முடியல. எத்தனை மதிப்பெண்களுக்கு டோட்டலா எத்தனை மணி 5 சப்ஜெக்ட்டுக்கு 500, 6 சப்ஜெக்ட்டுக்கு 600, அது 5 சப்ஜெக்டா 6 சப்ஜெக்டா அப்படிங்கிறது கூட அவங்களால சொல்ல முடியலன்னு அந்த செய்தியில சொல்றாங்க. எப்படி பாக்குறது? இதுல தாய்மொழி வழி கல்வி கிடையாது. இதுதான் மேஜர் இஷ்யூ. இந்தியா முழுதுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட், 12th, இப்போ 12th ஸ்டாண்டர்ட், இந்த 12 வருஷமும் தாய்மொழி வழி கல்வி இருந்தா இந்த பிரச்சனை வராது. ஏன்னா இல்ல, தயவு செய்து மன்னிக்கணும், ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் எழுதுறோமா 6 சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் எழுதுறோமா, டோட்டல் 500 600 600க்கு நம்ம வாங்கி இருக்கிற மொத்த மதிப்பெண்கள் 500க்கா 600க்காங்கிறது கூட சொல்ல முடியாதா? அது மொழிக்கல்வி சார்ந்ததா? இல்ல, எதுக்கு சொல்றேன்னா இந்த 2 கேண்டிடேட்ஸ் இது மாதிரி ஏதாவது தவறான வழியில இந்த மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கலாம். பொதுவா எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு இந்த மாஃபியா இருக்கு. அவங்கள இது மாதிரி பண்ணி அவங்க கிட்ட பேப்பர் கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. ஸோ ஒண்ணுமே தெரியாதவங்க கூட டாக்டர் வர்ற மாதிரி, ஒண்ணுமே தெரியாதவங்க இன்ஜினியர் ஆகிற மாதிரி, ஒண்ணுமே தெரியாதவங்க +2 பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா பொதுவா இது போன்ற மாணவர்கள் நிறைய இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் இப்ப இருக்கிற ஆமா இது மாதிரி நிறைய இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதற்கு காரணம் தாய்மொழி வழி கல்வி இல்லைன்றது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா யாருக்குமே புரியாது, மனப்பாடம் பண்ணி எழுதுவாங்க எல்லாமே. அப்ப அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ப்ராடிகல் சயின்ஸ் சொல்றாங்கன்னு சொல்றாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? உச்சரிப்பு தொடர்பான பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை அவமானப்படுத்துற மாதிரியோ குறை சொல்ற மாதிரியோ எழுதுறது ஒரு காலம் அவங்க ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்களா ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்களா நமக்கு தெரியல. ஒருவேளை இவங்க ஆங்கிலத்தில் எழுதியிருந்தா இதுதான் நிலை எல்லா இடத்துலையும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது திரு ராஜகோபாலன், டாக்டர் வசந்தி தேவி இவங்கெல்லாம் சில மேடைகள்ல இந்த கல்வியை பத்தி பேசுறத கேட்ட அனுபவம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆரம்பத்தில் இந்தியாவில் கல்வி கொண்டு வரப்பட்டதே அவங்கள வெள்ளக்காரனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவி பண்றதுக்காக மெக்காலே சிஸ்டம்னுவாங்க. அதுக்கு பிறகு இது என்ன பண்ணுது, ஒரு மனப்பாடம் பண்ணி அதை வாந்தி எடுக்கிறது, எந்த அளவுக்கு ரிப்பீட் பண்றானோ அவன் தான் கெட்டிக்காரன்ற ஒரு அதான் கெட்டிக்காரத்தனம் கல்வின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆகையினால்தான் பசங்க அசிமிலேட் பண்ண மாட்டேங்குது. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும், ஜீரணிச்சு உடம்புக்கு போற மாதிரி கல்வி ஐடியா ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இஸ் டு அசிமிலேட், தட் இஸ் அதுக்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சிஸ்டம் படிக்கிறது, இந்த கேள்வி டைரக்டா அப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்றதுன்றது, அதை இவங்க அசிமிலேட் ஜீரணிக்கல. இரண்டாவது இன்னொன்னு, இப்போ ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் இன்னொரு சிஸ்டத்தை கேள்வி அந்த வினாத்தாளே கொடுத்துருவாங்க, அதுல 2-3 ஆன்சர் இருக்கும், அதுல எது கரெக்டா படுதுன்னு சொல்லிட்டு இதான் பசங்களை சிந்திக்க விடாத ஒரு கல்வியா இருக்கு. பசங்களுடைய சிந்தனா சக்தியை தூண்டுவதற்கு இல்ல உதவல. இது ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு ஏதோ அந்த பூனைகள்லாம் சாப்பிட்டது கக்கிட்டு அதே சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு இதுதான் கொண்டுகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்வி முறையில தவறு இருக்கு. இன்னும் ஒரு பிரதர் சொன்ன மாதிரி அது எந்த இது கன்சிடர்ட் ஒப்பீனியன் எந்த மட்டும் கிடையாது. திரு வசந்தி தேவி அம்மா, இந்த ராஜகோபாலன் இஸ் எ வெரி ஃபைன் எஜுகேஷனிஸ்ட் இன்னும் இருக்கார். அவரெல்லாம் சொல்றது ஆரம்ப கல்விகள் தாய்மொழி கல்வியில தான் இருக்கணும்ன்றாங்க. அதை யாரும் காதல போட்டுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் என் புள்ள கான்வென்ட்ல படிக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற ஜனங்களா இருக்கும். நம்ம தாய்மொழி தமிழ்ல படிச்சா கேவலம் நினைக்கிறதா இருக்கு. அது வேற. இந்த அவலத்துக்கு ஒரு காரணம் ஆரம்ப கல்வியும் உயர்நிலை கல்வியும் அதுவும் தாய்மொழியில் இருந்தா இந்த பிரச்சனை குறையும். இன்னொன்னு, இந்த 100 மார்க் எடுத்தாதான் 99 மார்க் எடுத்தாதான் எல்லாம் இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் டாக்டர் ஆகணும், எல்லாம் அதுவாகணும் இதுவாகணும்னு சொல்லிட்டு
பசங்களை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கு திசை திருப்பாம பசங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தாத படி 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 படின்னு சொல்லிக்கிட்டு புத்தகத்தை வச்சே படிக்கிறது, அதை வச்சே வாந்தி எடுக்க வச்சுட்டு சொல்லிட்டு பசங்களை சிக்கலி ஆக்கிறோம். நம்ம அதுங்களை மென்டல் மேக்கப்பே ரொம்ப இதுவாக போயிடுது. இது இவ்வளவு நிறைய மார்க் வாங்கணும்ன்றது இந்த பத்திரிகையில பார்த்தா எல்லாம் விட்டு கொடுக்கறது அப்படின்றது, இந்த திருத்தத்துக்கு பள்ளிக்கூடத்தில் பரிசு நடத்த போறவங்களே உதவி பண்றதெல்லாம் செய்தி வந்திருக்கு. இது பார்த்து எழுதுறது கேட்டு எழுதுறது இது மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிக்கலிருந்து இந்த பிரைமரி தொடக்க பள்ளியிலிருந்தே பிள்ளைங்களுக்கு அது ஒரு சிவிக் பாடமா சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க கட்சிக்காரர்கள், அவங்க எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் 570 கோடி ரூபாய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் இருந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா சிவிக்ஸ் இது ஒரு முக்கியமான பாடமா, பொது இடத்துல கொப்பையை போடக்கூடாது, எச்சல் தொப்பக்கூடாது, சளியை சிந்தக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட யாராவது மிட்டாய் கிட்டாய் யாராவது தெரியாதவங்க கொடுத்தாங்கன்னா அந்நியமனத்தை வாங்கக்கூடாது. இப்படி இந்த சிவிக் சென்ஸ் சமுதாயத்துக்கு அவனை ஆக்கப்பூர்வமான ஒரு குடிமகனா மாத்துறதுக்குரிய சப்ஜெக்டையும் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னா இது மாதிரி அவல நிலையெல்லாம் குறையும். காப்பி அடிக்கிறது தப்பு, அது ரொம்ப கேவலம், அதை பண்ணக்கூடாது, கேட்டு எழுதக்கூடாது அப்படின்றத நீங்க 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட இருந்து சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% பசங்க காப்பி அடிக்க மாட்டானுங்க. ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டு ஓடி ஆடி பாரதியார் பாடினாரு மாலை முழுதும் விளையாட்டுனார். இப்ப அந்த பசங்க எங்க விளையாடுதுங்க? ஹெல்த்தி பாடி இருந்தாதான் அதுல ஹெல்த்தி மைண்ட் இருக்கும். பசங்க எல்லாம் விளையாடுவதற்கு எங்க இடம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி, பிளானிஸ்ட திட்டமிடுபவர்கள் அதை எல்லாம் கருத்தில் கொள்கிறார்களாங்கிற கேள்வி அதுல இருந்து வருது. திரும்பவும் நம்ம வழக்கமாக பேசுற அரசியல் விவாதத்துக்குள்ளதான் எங்க தொடங்கினாலும் முடிய வேண்டியதாக இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது குற்றம் அல்ல, ஆனா அந்த வருமானம் சட்டவிரோதமான வழிகளில் வந்ததாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உச்சநீதிமன்றம் நேற்று சொன்னதாக இன்று நாளிதழ்களில் வந்திருக்கு. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக பேசும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கணும்? அந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா தவறு. ஒரு 60 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள், உயர்நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளுக்கு இது ஒரு முரணான கருத்து. முதல்ல இப்போ ஜட்ஜஸ் செய்யற தப்பு இதுதான். ஒரு கேஸ் நடக்கும்போது கேஸுக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல கேஸ் சம்பந்தப்படுத்தியோ நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அப்சர்வேஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் மாறுபடும். இந்த அப்சர்வேஷன் அப்படியே ஊடகங்கள் தாங்கும், ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தும், அப்புறம் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இந்த அப்சர்வேஷன்ஸ்க்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ் சீரியஸ் ஆயிடக்கூடாது. காரணம் இது முழுக்க முழுக்க எல்லா தீர்ப்புகளுக்கும் முன்னான அப்சர்வேஷன். இது அந்த லா என்ன சொல்லுதுன்னா, when a person, public servant, is found to be in possession of an income, wealth, which is disproportionate to his income னாவே criminal misconduct ன்னு அர்த்தம். crime ன்னு சொல்றாங்க அவங்க. Prevention of Corruption Act யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன் they have committed criminal misconduct. அதனால it is punishable offense. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல சாதாரணமா சொல்லியிருக்கலாம். அது எப்படி கிரைம் ஆகும்? இல்காட்டன் வெல்த் தானே கிரைம். இல்காட்டன் வெல்த் அதை எடுத்துக்கும். லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களால கணக்கு காட்ட முடியலன்னா அது இல்காட்டன் மணி, அதை நீங்க தான் சொல்லணும். மற்ற கிரிமினல் வழக்குகள் இருக்கிற மாதிரி ப்ராசிக்யூஷன் ப்ரூவன் கிடையாது. இதுல பர்டன் ஷிஃப்ட் ஆகும். ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோடு செயல்பட்டு தான் இதை காட்டுது. ஸோ இதை பார்த்தீங்களா நினைப்பாங்க பப்ளிக், ஜெயலலிதாவுக்கு ஃபேவரா இருக்காங்க போறது சுப்ரீம் கோர்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் அவங்க கிரியேட் பண்ண கூடாது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்துற நாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை முழுமையாக பெறுவதற்காக, உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக தவறான கேள்விகளையே சரியாக கேட்கிற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடாது. அவங்க அந்த வாதத்தில் இருக்கக்கூடிய வராத சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு அவங்கள்ட்ட நீதிபதியுடைய வேலை அது இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்காக கேட்க கூடாது. அவங்க நிறைய செய்யலாம். ஆனா ஒரு வழக்கை இது மாதிரி வழக்குகளை இந்தியாவே வாட்ச் பண்ணி வழக்குல போயிட்டு இது எப்படி கிரைம் ஆகுன்ட்டு திடீர்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா, சோ இந்த 20 வருஷமா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. சோ உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு, இதை போய் எப்படி கிரைம் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்கிறாருன்னா அது வருத்தத்துக்குரியது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க. சோ இதை நான் அப்சர்வேஷனா மட்டும் பாக்குறேனே ஒழிய இதுதான் ஜட்ஜ்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ராதாகிருஷ்ணன், ஐ அக்ரி வித் யூ. இந்த தேவையில்லாத அப்சர்வேஷன், அந்த அப்சர்வேஷன் சட்ட பிரகாரம் சரின்னு பார்த்தா சட்டப்படியும் சரியில்லை, தப்பு. அவர் சொன்ன மாதிரி
இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா கணக்கு காட்ட முடியல அப்படின்னு சொன்னா the presumption வந்துட்டு இது ill-gotten money you have to நீ தான் இதை நான் இப்படி வாங்கினேன் அப்படி வாங்கினேன்னு சொல்லணும். அதை சொல்லாத வரையிலும் அது ill-gotten money, தப்பான வழியில சம்பாதிச்ச தப்பான சொத்து தான். அதான் சட்டம் சொல்லுது. அது ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சட்டம் புரியாம சொல்றாரா இல்ல புரிஞ்சுக்கிட்டு அதிமேதாவித்தனமா சொல்றாரா? ஏன் அந்த அப்சர்வேஷன் வந்ததுன்னு தெரியல. அந்த அதிமேதாவித்தனம் எனக்கு புரியல. நானும் 40 வருஷமா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், கேஸ் நடத்துறேன், எனக்கு புரியல. ரைட்டா சொல்ற மாதிரி இட் இஸ் பெண்டிங், ரொம்ப நாளா இருக்குது சென்சேஷன் வழக்கு. நீ வழக்கு விசாரிச்சுட்டு தீர்ப்பு எழுதுங்க, அதை விட்டுட்டு ஏன் வியாக்கியானம் பண்ணிக்கிறீங்க? எஸ், அதாவது கிரிமினல் சட்டத்தில் மியர் பொசஷன் ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. 411 வரும், 414 செல்ல 411. அதுல மியர் பொசஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் இருக்கு. எது இந்தியன் பீனல் கோட்ல ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இருந்தா தட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். அதை நீங்க இந்தியன் பீனல் கோட்ல யூ ஹேவ் டு ப்ரூவ் இது தெரிஞ்சே இது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு நீங்க தெரிஞ்சே தான் வச்சுக்கிறீங்க. இது எக்ஸ் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ் திருடினாரு, எக்ஸ் திருடி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு, எக்ஸ் உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட வந்தது அது திருட்டு பொருளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யூகிச்சுக்கிடணும். அப்படி எல்லாம் ஒன்று வரும். சொல்லும்போது பிளைனா சொல்லும்போது மியர் பொசஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். அத மாதிரி இது இந்தியன் பீனல் கோட்ல 411 414 வர்ற இடத்துல அது பற்றி சொல்லுது. ஆனா இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வேற, அதனுடைய பர்பஸே வேற, அதனுடைய ஆம்பிட் வேற. அது புரியாத ஜட்ஜி அங்க உட்காந்துங்கிறாரு. நான் ரொம்ப கடுமையா இது. ரெண்டாவது ஒண்ணு, இது தீர்ப்பினுடைய விளைவை போக்க மாற்றக்கூடியது. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லிட்டா இருப்பான் மியர் பொசஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் சொல்லிட்டு, இல்-காட்டன் மணின்னு சொல்லிட்டு சொன்னாதான் அஃபென்ஸ் சொல்லிட்டு மேற்கொண்டு ஹைகோர்ட் ஜட்ஜியை திருப்பி அனுப்புறாங்க. ரீஅப்ரைசல் எவிடன்ஸை ரீஅப்ரைஸ் பண்ணி திருப்பி அனுப்புறாங்கன்னா இந்த அப்சர்வேஷன்ல ஹைகோர்ட் ஜட்ஜி உட்காந்து நம்ம இப்படி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சில நேரத்தில் பேசாத இருப்பதிலே நல்லதுன்னா இவங்களாம் வாயை பொத்திக்கிட்டு வழக்க விசாரி 2 தரப்பையும் கேட்டுக்கிட்டு என்னன்னு தீர்ப்பு எழுதுங்க. நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. இது ஹிஸ் அப்சர்வேஷன் இஸ் ராங் இன் லா. சட்டப்படியும் தவறு அப்படின்னு சொல்றீங்க. சட்டப்படியும் தர்மப்படியும் தவறு. அந்த வேலையை பண்ணக்கூடாது. ஒரு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே பெர்வர்ஸ் ஆனது, வக்கரமானது அல்லது தவறானது, அதனால அதை மறுபடியும் அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்கன்னு இதை பார்க்க முடியுமா? ஆமா, பெர்வர்ஸ் நான் சொல்லும் பொழுது உங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்காம இருக்கலாம். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் முழுமையா அட்வொகேட்ஸ் கிட்ட வாங்கறதுக்கு கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கலாம். சோ இது அப்சர்வேஷன், ஒரு ரியாக்ஷன். ஒரு அட்வொகேட் சொல்றாரு, இதை போய் இப்படி சொல்ல முடியும், நீங்க இது போய் குற்றமாகுமா, இதையெல்லாம் குற்றம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் மிக நிறைய வாதங்களை எடுத்து வைப்பார் இல்லையா? அது கோர்ட்டுக்கு உதவும். முழுக்க முழுக்க எல்லா ஆங்கிள்ஸ்லயும் இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு கோர்ட்டுக்கு அந்த வாதங்கள் உதவி செய்யும். அதற்காக கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் கூட இத்தகைய வழக்குகளில் இது மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கிறது தவறுன்றதான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த அப்சர்வேஷன்ஸ் நம்ம பெரிதா எடுத்துக்கூடாது. இது ஜஸ்ட் டு கெட் ஆர்குமெண்ட்ஸ். அப்சர்வேஷன்ஸ் பெரிதாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. உங்களுடைய வழக்குகள்ல இருந்தே சொல்லணும்னா, கூடங்குளம் தொடர்பான வழக்குகளை நீங்க உயர்நீதிமன்றத்தில் நடத்தும் போதும் சரி, பிரசாந்த் பூஷனோட சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நடத்தும் போதும் சரி, அப்சர்வேஷன்ஸாக வந்ததெல்லாம் ஒரு விதமாகவும் தீர்ப்பு வேறு விதமாகவும் இருக்கும். அதே மாதிரியான சூழல் இதுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். இல்ல, சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இது அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல். அதனால அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் போது 2 வேறுபட்ட கருத்துகள் அந்த இருந்தாலும் கூட பெரும்பாலும் உயர்நீதிமன்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த கால்குலேஷன் எல்லாம் சும்மா. இவங்க ஒரு கால்குலேஷன் கொடுப்பாங்க, உச்சநீதிமன்றம் இன்னொரு புதிய கால்குலேஷன் கொடுக்கலாம். ஆனா பொதுவாக அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் வரும்பொழுது நார்மலா 2 கருத்துக்கள் இருந்தால் உயர்நீதிமன்றத்தின் கருத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அதை விடுவித்த நீதிமன்றத்தினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமா ஏற்றுக்கொள்ளும். அப்படி அது ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராபபிலி இந்த அப்சர்வேஷனே கடைசியில் உண்மையா இருக்கும். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் சிவர்ட் பேக். அதாவது 2-3 ஆப்ஷன் தான் இருக்கு அதுக்கு. ஒன்னு, ரீஅப்ரைசல் ஆஃப் எவிடன்ஸ் ரீஅப்ரைஸ் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பலாம். ஹைகோர்ட்டுக்கே மறுபடியும் பண்ணும். ரெண்டாவது, ரொம்ப இதுவாக இருக்குன்னா ட்ரையல் கோர்ட்டே பண்ணலாம்னு கூட சொல்லலாம். ஆனால் ட்ரையல் கோர்ட் ஃபைண்டிங் வந்துட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டும் இல்லை ஹைகோர்ட்டும் தான் பண்ணணும். ப்ராப்பர் கோர்ட்ஸ் வில் பி சுப்ரீம் கோர்ட்டும் டிசைட் பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கும் திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீஅப்ரைசல் ஆஃப் எவிடன்ஸ் அது ஹைகோர்ட் தான் பண்ணணும்.
இது என்ன பண்ண போறாங்கன்னு அது பெத்த பெருமாள் பண்றது யாருக்கு தெரியும்? இல்ல, இது முடிந்த வழக்கு தானே, ஒரு தீர்ப்பு வந்த ஒரு வழக்கு. அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. அந்த தீர்ப்பு இல்ல அது இது செகண்ட் அப்பீல். ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்தது குற்றவாளின்னு, அதுக்கு அகைன்ஸ்டா இவங்க என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல அப்பீல் இருக்கு போறாங்க. இது எஸ்எல்பியில போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இதை தீர்ப்பை திருத்த முடியும். ஏற்கனவே குற்றவாளின்னு ஒரு காம்பிடன்ட் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் குற்றவாளின்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல அப்பீல் போறாங்க. அப்பீல்ல அவங்க எவிடன்ஸையும் லாவையும் ரிவைவ் பண்ணிட்டு சொல்றாங்க குற்றவாளி இல்லைன்னு. அதுக்கு மேல ஸ்பெஷல் நியூ பெட்டிஷன் போட்டு போறாங்க. அதாவது அப்பீல்ல இந்த ஜட்ஜை அப்ரைஸ் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பை ரத்து பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டை விடுதலை இல்ல குற்றவாளின்னு சொல்லலாம். இல்ல ரீஅப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கே சொல்லி அனுப்பலாம். இந்த வழக்கை திருப்பி அனுப்பலாம். இதுதான் இப்படி பண்ண முடியும். நிறைய வழக்குகள் நம்ம பார்த்தோம். நிறைய கேஸுங்க டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பாரு. அதுக்கு பிறகு அகேன்ஸ்டா சப் ஜட்ஜை மாத்திருப்பாரு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் 3 கோர்ட்டுங்க தீர்ப்பு மாத்திருக்கோம். சுப்ரீம் கோர்ட் முன்சிப் சொன்னதான் கரெக்ட்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் உண்டு. அது மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பேசுன மாதிரி இந்த இடத்துல தான் அந்த செக்ஷன் 378 கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் வருது. அது முழுக்க விடுவிக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த குற்றவாளியை எந்த தீர்ப்பு விடுவிக்குதோ அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் சான்றுகளை எப்படி எந்த கோணத்தில் ஏற்றுக்கொண்டதோ அப்படியே தான் உச்ச நீதிமன்றத்திலேயே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இல்ல, அதை பார்க்கலாம். எப்படின்னா கீழ்கோர்ட்ல அக்யூட் பண்ணிடுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கல. அதே பிரின்சிபல் தான் ஹைகோர்ட் அக்யூட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் எடுக்கும். இப்ப கீழ்கோர்ட்ல என்ன இருக்குதோ அதே தான் இந்த பிரின்சிபல் தான் அப்ளை பண்ணும். பொதுவாக இது போன்ற வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அந்த அக்யூட்ல டிஸ்டர்ப் பண்ணாது, அதுதான் உண்மை. ஆனா இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அவங்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தா ஒருவேளை இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய காலம் வரும் அப்படின்னு நினைக்கலாம். பெரும்பாலும் பப்ளிக் சர்வன்ட்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க செய்ய வேண்டியதில்லை. மற்ற வழக்குகள் மாதிரி ப்ராசிக்யூஷன் ஷுட் ப்ரூவ் அப்படின்ற ஒரு புதிய திருத்தத்தை கூட இந்த தீர்ப்புகளின் வழியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனா இதுவரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. சோ அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு மிக புதிய தீர்ப்பாக, ஒரு மிக புதிய சட்ட கொள்கையாக இந்த தீர்ப்பு வரலாம். மீண்டும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்திற்கோ அல்லது அமர்வு நீதிமன்றத்திற்கோ அனுப்பி முதல்ல இருந்து திரும்ப விசாரணை நிச்சயமா செய்ய மாட்டாங்க. நிச்சயமா செய்ய மாட்டாங்க. 20 ஆண்டுகள் ஆல்ரெடி போயிடுச்சு. நம்ம சிஸ்டம் கேலிக்குரியதாயிடும். இது இது 1 வருஷமா இருந்தா பரவாயில்ல. 20 ஆண்டுகளுக்கு பின்னால ரீட்ரையல் நிச்சயமா செய்ய மாட்டாங்க. இப்ப இருக்கிற தீர்ப்புகளை வைத்துக்கொண்டு நாம் பார்த்தால் அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டல்ல பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் கீழ், அதாவது இமிடியட்டா இருக்கிற கோர்ட் உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களையே ஏற்றுக்கொள்ளும். நீங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்கன்னா அப்புறம் கர்நாடக அரசு திருப்பி அனுப்புங்கள்ன்ற ஒரு கோரிக்கை ஏன் முன்வைக்குது நீதிமன்றத்துல? ஒரு எஃபர்ட் தானே, எஃபர்ட் தான், சிம்பிள். ஆனா 20 ஆண்டுகள் டிலேன்றது அவங்க மறந்துடுறாங்க. நிச்சயமா திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முற்றுப்புள்ளி வைக்கணும். என்ன பண்ண போறாங்க? சரி, ஆனா திரும்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு. சுப்ரீம் கோர்ட் நினைச்சா, அதாவது அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் சரியில்லை, ரீஅப்ரைசல் பண்ண, அதாவது இதுல திருப்பி அனுப்புறதுக்கு எவிடன்ஸ் ரீஅப்ரைஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படின்னா, இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ் அட்மிட் பண்ணிட்டோம், அட்மிட் பண்ண வேண்டியதை நாங்க ஒத்துக்காத ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை மறுபடியும் விசாரி இதுன்னு சொல்லலாம். இதுல அந்த இஷ்யூ எதுவும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுப்பப்படல. ஏன்னா கணக்கு பார்த்ததுல இவங்க அந்த வருஷத்துல இருந்து கணக்கு எடுத்துட்டாரு, இந்த வருஷத்துல இருந்து கணக்கு எடுக்கல, அந்த காலகட்டத்தை கணக்கை சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டோம். அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஹைகோர்ட் அதை சரியா பார்க்கல. அதுக்கு மேலதான் அப்பீல் போயிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு எழுத வேண்டிய சரியான ஒரு கேஸ் தான் இது. அதாவது ஸ்பெஷல் பெட்டிஷன்ல போடுது, ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லணும். அது அவங்களே சொல்லலாம். தீர்ப்பை அனுப்புறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒன்னு ரீஅப்ரைசல் ஆஃப் எவிடன்ஸ் ஒன்னு இருந்தாதான், ரீஅப்ரைசலுக்கு ஒண்ணுங்க பிரச்சனையே கிடையாது. அந்த ஜட்ஜி அதை எப்படி பார்த்தார் அப்படின்றதான், சாட்சியம் எல்லாம் ஒழுங்கா சொல்லிட்டு போயிட்டாங்க, அது எப்படி பார்த்தார்ன்றதுதான். ஆனா உள்ள நிறைய ரெக்கார்டெல்லாம் பாக்குறாங்க இருக்குது. அது கோர்ட்டுக்கு தான் தெரியும். நம்ம முழு ரெக்கார்டும் பார்க்காம நம்ம ஒரு அரை ரெக்கார்டு தானே ஒப்பீனியன் கொடுத்துடக்கூடாது. 2 டேர்ம்ஸ் முக்கியமா சுப்ரீம் கோர்ட் பார்க்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம்,
இது ரெண்டுக்குமே ஒரு புதிய டெஃபினிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் இன்கம். இன்கம் சோர்ஸ் இல்லாம இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, விச் இஸ் த கரெக்ட் சோர்ஸ் என்றதை அவங்க எடுக்கிறாங்க. இதை வந்து சோர்ஸ் சொல்ல முடியுமான்ற கேள்வி எடுப்புறாங்க அவங்க. விச் இஸ் த இன்கம் எடுக்கிறாங்க. இது ரெண்டுமே எடுக்கும் பொழுது ஒன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாம், சொல்லாமல் விடுத்ததை எடுத்துக்கொண்டு புதிய தீர்ப்பும் வழங்கலாம். ஆனா அந்த ரெண்டுக்கும் இடையில உண்டான சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து லீகலா இருக்கணும். அதுதான் சொல்றாங்க, the burden is on the prosecution எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி இருந்தா நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இது இல் காட்டன் மணி அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கேள்வி போடுறதை வச்சுட்டு பார்த்தா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பணம் எல்லாம் ஜெயலலிதாவினுடைய பணம் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்ங்கிற கேள்வியையும் அவங்க அப்சர்வேஷன்ல முன்வைக்கிறாங்க. அது ஒரு அசம்ஷன்ல தான், இன்ஃபரன்ஸ்ல தான் நீங்க அதை கொண்டு வரீங்க, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில தான் அவங்களுடைய பணம்னு சொல்றீங்கன்னு அந்த அப்சர்வேஷனுக்குள்ள அந்த கேள்வி வருது. அதுவும் வந்து விசாரணைக்கு தேவையான கேள்வியா இல்ல வந்து தேவையற்ற கருத்தாக பார்க்கணும்? அது ரெக்கார்டை பார்க்காம ஒப்பீனியன் சொல்லக்கூடாது சார். அது விட்னஸ் என்ன சொன்னாங்க, அது எதை பேஸ் பண்ணி இந்த அம்மா என்னுடைய பணம் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம விஷயம் ஃபேக்ட்ஸ் தெரியாத நம்ம ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. இட்ஸ் நியூ ஆங்கிள் சொல்றேன். இட்ஸ் நியூ ஆங்கிள். ஏன்னா புதிய கோணத்துல அவங்க பாக்குறாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை பனிஷ் பண்றதுக்கு முன்னால ரொம்ப எல்லோருமே ஜாக்கிரதை உணர்வோடு செயல்படணும், அந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அது நிச்சயமா வந்து அந்த சோர்ஸ் வந்து அங்கிருந்து தான் வந்திருக்கா, அவங்களுக்கு தான் அதை ப்ராசிக்யூஷன் சொல்லி ஆகணும் அப்படின்ற கருத்தை அவங்க வந்து முன்வைக்கலாம். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அப்சர்வேஷனா எடுத்துக்கிட்டா ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க மைண்ட்ல வந்து டீப்பா இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க உச்சநீதிமன்றம். இந்த அப்சர்வேஷனுக்கே ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எஸ், அது கடந்த அமர்வு நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர் நீதிமன்றத்திலேயோ அது தொடர்பாக என்ன கருத்து சொல்லியிருந்தாங்களோ அதோட இவர்கள் முரண்பட்டால் அந்த முரண்பாட்டுக்கான விளக்கத்தையும் அவங்க முழுக்க அந்த தீர்ப்பில் கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப இறுதிவாதம் நிறைவடைந்தது அப்படிங்கிறது இன்றைய எல்லா செய்திகளிலும் இருக்கு. இந்த வழக்கு மீண்டும் அடுத்த வாரத்தில் வந்து ஒரு விசாரணை, அதற்கு பிறகு விரைவில் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். ஆஃப்டர் வெக்கேஷன் தான் வரும். ஆஃப்டர் கண்டிப்பா வெக்கேஷனுக்கு. ஆமா, ஆஃப்டர் வெக்கேஷன் தான் வரும். சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவ்வளவுதான், ஃபைனாலிட்டிக்கு வரும். இது எப்படியோ போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த வழக்கில் பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நடந்திருக்குது இல்லை. ஹைகோர்ட்டு சொல்லிட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டை தான் ஜாமீன் வாங்குறாங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு ஸ்டேட்டை கேட்காம தான் சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஜாமீன் கொடுத்தது. பெயில் அப்ளிகேஷன் ஆர்டரை பார்த்தா தி ஸ்டேட் இஸ் நாட் த பார்ட்டி. இந்த என்ன முறை, அது என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி இன்னும் வேறு சில அது ரொம்ப மனசுக்கு சங்கடமானதா இருக்கு. அந்த ஆர்டர் நான் பார்த்தேங்க தான். அதுல ஸ்டேட் வாஸ் வித்வுட் ஹியரிங் தி ஸ்டேட், தி சுப்ரீம் கோர்ட் பாஸ்ட் அன் ஆர்டர். பேசிக்கா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஹைகோர்ட் சொல்லுது, அதர் சைடு கேட்காத, ஏன்டா உத்தரவு போட்ட, ஏன் உத்தரவு போட்டேன்னு அடுத்தவங்க தலையில கொட்டுது. ஆனா இவங்க பண்ணும்போது வித்வுட் ஹியரிங் தி ஸ்டேட் an order of bail order was passed. That too என்ன சொல்றது, இன்ஸ்டால்மெண்ட் ஆர்டர். 10-15 நாளைக்கு, 20 நாளைக்கு. இப்போ புதுசா ஒன்னு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெயில இன்ஸ்டால்மெண்ட் பெயில், தவணை முறையில் பெயில் கொடுக்குறாங்க. அது ஸ்டேட்டை கேட்கணும்னா நீங்க தமிழ்நாடு அரசு தான் கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் கேட்டிருக்கணும், தமிழ்நாடு அரசு இல்ல கர்நாடகா, யாரையுமே ஸ்டேட்டே இல்ல, பெட்டிஷனர் மட்டும்தான். அவங்கள போறாங்க வராங்க. அது அந்த பெஞ்சுக்கு வழக்கமா அது தலைமை நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு போறது கிடையாது. அது 3 பெஞ்சஸ் பெஞ்சு, வேற பெஞ்சு. அது 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 அவங்க கிட்ட போச்சு. பட் பெயில் பொறுத்த வரைக்கும் பெயில் இஸ் த ரூல். அதை எப்ப வேணா செய்யலாம், யார் வேணா கொடுக்கலாம். அது கண்டிப்பா நான் வந்து அரசையோ இல்ல அரசு வழக்கறிஞரையோ கேட்டுதான் நான் பண்ணணும் அவசியமே கிடையாது. பெயில் இஸ் த ரூல். நான் பெயில் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். கோர்ட்டுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. அதுதான் சரியும் கூட. பெயில்ன்றது வெளியில் விடுறதா சரி. அந்த சிறை என்றது வந்து எக்ஸெப்ஷன். அது அதர் சைடு கேட்காம உத்தரவு போடக்கூடாதுன்றாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல பண்ணிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.